அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன். 90களில் வாழ்ந்து கொண்டிருந்த மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, நேர்மறையான வார்த்தைகள், பாசிட்டிவிட்டியான வேர்ட்ஸை நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியே இந்த வாழ்க்கையை நல்ல ஒரு எண்ணங்களோடு நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கான பாதையை தேடிக்கொண்டே பயணித்து விட்டார்கள். ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக இப்பொழுது இருக்கக்கூடிய 2000ங்களுக்கு பிறகு பிறந்த 2K சமூகத்தை சார்ந்த பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி, அப்படிப்பட்ட நேர்மறையான வார்த்தைகளை பெருவாரியாக பயன்படுத்தவே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பார்வையில் நான் பதிவு செய்ய போகிறேன். அப்படி 90களில் நாம் என்னென்னலாம் வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? தப்பு பண்ணாத, யாரையும் ஏமாத்தாத, பொய் சொல்லாத, உன் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த செயலும் செய்யாத, நீ செய்யக்கூடிய செயல் அடுத்தவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடாது, நாம் வாழணுன்றதுக்காக அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, நீ தெரியாமல் ஒரு தவறு செய்துட்ட அப்படின்னா அந்த தவறுக்காக அவங்கக்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேள், பொய் சொல்லி எந்த ஒரு வேலையும் செய்யாத, பொய் சொல்லி உன்னை காப்பாற்றணும்னு நினைக்காத, உண்மையை சொல்லி அந்த தவறுக்கான தண்டனையை கூட அனுபவி, அடுத்தவர்கள் பொருள் மீது ஆசைப்படாதே, அடுத்தவர்களை ஏமாற்றிட்டு வாழணும்னு நினைக்காத, இப்படின்னு நிறைய நேர்மறையான வார்த்தைகள் 90களில் அடிக்கடி குழந்தைகள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் சொல்லித்தரப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்களும் அந்த குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை துளி கூட சொல்லிக் கொடுப்பதற்காக தயாராகவே இல்லை. அதற்கு நேர் எதிர்மறையான நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான் நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் பெற்றோர்களுக்கே உரிய குழந்தைகள் மீதான சுயநலம், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் தங்களுடைய குழந்தையின் மீதான ஒரு கருப்பு புள்ளியையோ சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த தவறுகளை ஆராய்ந்து சரி செய்ய வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. மாறாக அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளை சமாளித்து அவர்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணுற விதமாக சுயநலமாக யோசிக்கும் பொழுது இந்த குழந்தைகள் உங்களை பார்த்து அப்படியே வளர்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு பெரும்பாலாக இப்போ சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகள் என்னவா தெரியுங்களா இருக்கு? உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய், உன்னை பற்றி யார் என்ன பேசுவாங்கன்னு யோசிக்காத, உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ், இருக்கிற வாழ்க்கை ஒன்று, அதனால் நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ வாழ்ந்துக்க, அடுத்தவங்க என்ன பேசுவாங்கன்னு யோசிக்காத, உன்னை பற்றி மட்டும் நீ யோசி. இப்படின்னு நெகட்டிவான வார்த்தைகள் தான் சொல்கிறாங்க. இது எப்படி பாசிட்டிவான வார்த்தைகளாக போகும்? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி வாழ்ந்தாலும் பிடிக்கும். என் மனசுக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ அதை நான் செய்யணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா நான் வாழ்கிறதுக்காக நான் யாரை வேணாலும் அந்த இடத்துல இருந்து அப்ரூவ்படுத்துறதுக்கு நான் தயங்க மாட்டேன். அப்போ அது சரியான வார்த்தையா? ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய விதம், நானும் வாழணும், என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் அதனால் பாதிப்படையாமல் அவர்களும் சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் நல்ல ஒரு சமூகத்தை வளர்த்தெடுப்பதற்கான முன்னெடுப்பு. எதிர்மாறாக தன்னை பற்றி மட்டுமே சுயநலமாக இங்கே பெற்றோர்கள் யோசித்து அந்த குழந்தைகளை வளர்க்கறதுனால அந்த குழந்தைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெற்றோர்கள் மீதே ஈடுபாடு கிடையாது, குடும்பத்தின் மீது ஈடுபாடு கிடையாது, அடுத்த ஒரு மனிதனுடைய தன்னுடைய வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய முறைகளே தவறான முறைகளாக இருக்குது. மனிதர்கள் மீதான மதிப்பும் மனிதர்கள் மீதான மனிதாபிமானமே இல்லாமல் இப்பொழுது ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ எப்படி இந்த சமூகத்தின் மீதான அக்கறையும் உயிரினங்கள் மீதான அன்பும் வெளிப்படும்? பெற்றோர்கள் கொஞ்சம் தெளிவாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை, நல்ல செயல்களை சொல்லித்தாருங்கள். தவறு செய்துவிட்டால் அதற்கான மன்னிப்பை கேட்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னால் அதற்கான தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்தவர்களை காயப்படுத்தாது, அடுத்தவர்களை ஏமாற்றி வாழணும்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே சொல்லித்தரப்பட வேண்டியது. இதை சொல்லித்தராதனால இப்போ இருக்கக்கூடிய 2K குழந்தைகள் எப்படி தெரியுங்களா மாறி இருக்கிறாங்க? ஒரு தவறு செஞ்சுட்டா
ஒத்துக்கக்கூடிய அளவிற்கு தைரியமோ திராணியோ கிடையாது. அதற்கு எதிர்மாறாக அந்த தவறு செய்யவே இல்லைன்னு ஒரு பக்கம் விவாதம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த பழியை வேற ஒருத்தர் மேலே போட்டு அதில் இருக்கக்கூடிய உண்மையை தெரிஞ்சிக்கக்கூடாத அளவுக்கு அதை காப்பாற்றுவதற்காக திரும்ப 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 பொய் சொல்லி தங்கள் மீது பழி வரக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கிறாங்க. இது சரியான ஒரு பாதையில் ஒரு குழந்தைகளை எடுத்து செல்லவே செல்லாது. இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள். ஏன்னா பெற்றோர்களே அந்த குழந்தைகளுக்கு தவறு செய்து விட்டால் அரவணைத்து கொண்டு சாதகமாக போகிறாங்க. அதனால் பெற்றோர்கள் குழந்தைகள் தவறு செய்தால் கண்டிங்க, பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணியுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த சமூகத்தை நெறிப்படுத்தலாம் அப்படின்றது என்னுடைய வார்த்தைகள். இதை யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக இந்த பதிவு கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பது அனைவருடைய கடமை. நன்றி.